அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீர். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீ. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கடைசியாக உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நிறங்களோடு கூட இடைப்படுங்க. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. யாராவது ஒருவர் இறந்ததை குட் டே அப்படின்னு சொல்லுவோமா? நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவோமா? இறந்ததை என்ன சொல்ல மாட்டோம்? நல்ல நாள் சொல்ல மாட்டோம். அது ஒரு துக்கமான நாள். ஆனால் இயேசு கிறிஸ்து இறந்ததை என்ன சொல்கிறோம்? குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாரும் இறந்தது அதற்கு பின்பதாக நாம் பார்க்க முடியாது, அதற்கு பின்பதாக அவர்கள் ஜீவனோடு வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இறந்ததற்காக குட் ஃப்ரைடே அல்ல, அவர் இறந்து உயிர் தெழுந்ததினால் இது என்ன நாள்? குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால துக்கத்தோடு அல்ல, அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். எபிரேயர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை நம்ம இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் மனதில் வைக்க வேண்டிய 2 காரியத்தை சொல்லுகிறேன். ஆராதிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படு, அவருடைய இரத்தத்தை எண்ணினவர்களாக, அவருடைய இரத்தத்தினால் நாம் தைரியமாக அவர் ரெண்டே வர முடியும். எபிரேயர் 11:6, 10-19. அதுக்கப்புறம் அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. இப்படி திருப்பி நிறைய இடங்களை பார்க்க முடியும். அவருடைய இரத்தம் அன்றைக்கு அவர் சிந்தினதினால் இன்றைக்கு நீங்கள் நான் நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் அவருடைய அன்பு,
அவர் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தது காரணம் அவர் நம்ம மீது காட்டின அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பையும் இரத்தத்தையும் நினைத்தவர்களாக சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்புதே. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாறிடாய மானேசரே, மாறாதவோ இயேசுவின் மகா அன்பிதே, இது நாளம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, ஆவியாக அதினாலம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆமென். வரங்களை அப்படி முன்னாடி உட்கார வைக்க அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே. வரங்களை அப்படி முன்னாடி உட்கார இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட சிலுவை உலகமின் பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினால், உணர்ந்தவர்களாக சொல்லுமா, விடுதலை இயேசு சிந்திய இரத்தத்தினால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால். உங்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன இருக்குது இந்த காலை நேரத்தில்? சிலுவை இருக்குதா? அல்லது நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கவலை, துக்கம்? இல்லை. இந்த காலை நேரத்தில் நமக்கு முன்பதாக சிலுவை இருக்கட்டும். ஆமாம், நமக்கு முன்பதாக கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிந்தின ரத்தமும் அவர் நமக்காக பட்ட பாடுகளும் நாம் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நமக்கு முன்பதாக இருப்பதாக. இன்னொரு பழைய பாடல் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களோடு கூட கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடுங்கள். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நமக்கு முன்பதாக வைத்தவர்களாக கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால்
சந்தோஷம் கண்டதினார். இலைப்படையாரும் மேலோகில், இலைப்படையாரும் மேலோகில், ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். ஆஹா, சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம், அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரே அண்டிக் கொள்ளுவோம். அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் பாடும்பொழுதே தெரிகிறது. ரெண்டாவது சரணம் சொல்லுகிறது, எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். ஏன்னா அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் நண்டி கொண்டால், அலை மிக மோதிடும் மண்ணால் ஆறுதல் அளிப்பதை சொன்னார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் கொடிய இடர் இருக்கிறது, வியாகுலம் இருக்கிறது, அலை மிக மோதிடும் மண்ணால் ரொம்ப பிரச்சனைக்குரிய நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் சிலுவை அண்டை வந்து விட்டோம் என்று சொன்னால், சிலுவையை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், தேவன் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சிலுவை அண்டை வந்த உனக்கு அவராலே பூரண பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த சரணத்தை உணர்ந்தவர்களாக எந்த பிரச்சனையானாலும் எந்த வியாகுலமானாலும் அதை நீங்கள் டீல் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு வியாகுலம். அவர் அண்டை வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வியாகுலம் அல்ல. அவர் உங்களை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு, அன்றைக்கு சிலுவையில் நமக்காக மரித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று அந்த சரணத்தை பாட போகிறோம். எழும்பி நிற்கும் பொழுது கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இடம் இருந்தால் ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா ஆராதனை முடித்ததுக்கு அப்புறமா ஆட்கள் வருவாங்க. லேட்டாக வரவங்களுக்கு பின்னாடி உட்காந்துப்பாங்க. கொஞ்சம் வருகிறவர்கள் நீங்கள் இருந்துக்கோங்க. தேவன் நம்மை வழி நடத்துவராக. அதை சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து, எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுவோமா? எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம், அவனியில் வியாகுலம் வந்தா, அவரையே நான் அண்டிக் கொண்டா. அவனியில் ஆண்டவரே உம்மையே அண்டிக் கொள்ளுகிறோம். அவனியை நான் அண்டிக் கொண்டா. அலை மிக மோதிடும் அண்ணா, அலை மிக மோதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன்.
சாய்ந்திலை பாரிடுவே. பாவ பார சுமையாதால் சோர்ந்து தளர்ந்த என் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கிற ரத்தம். பார சுமையாதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. படையாது மேலோக இலை படையாது மேலோகல் ஏகோவன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. ஆஹா சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை. கடைசியாக ஒரு முறை சிலுவை அன்பில், சிலுவையின் அன்பின் மறைவில் இருவையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் இருவையின் இனிய ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியா. கடைசியாக ஒரு முறை சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய சிலுவைக்காக நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்க சிலுவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புனித வெள்ளி ஆராதனையில் நீர் எங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீரே. உங்க சிலுவை அண்டை வந்து உங்க ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத சமாதானம் எங்கே உண்டு என்று சொன்னால் சிலுவை அண்டை நமக்கு உண்டு. சிலுவை அண்டை வரும் பொழுது தேவன் நம்முடைய இருதயங்களையும் குடும்பங்களையும் சமாதானத்தினால் நிரப்புகிற தேவன். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி நம்மை விலையேற பெற்றவனாக மாற்றியிருக்கிறாராம். விலையேற பெற்றவனாக மாற்றியிருக்கிறாராம். எதினால் விலையேற பெற்றவர்கள்? நிறைய காசு இருக்கிறதுனாலயா? இல்லை, அவருடைய பிள்ளை என்பதனால் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை என்பதனால் நீங்கள் நானும் விலையேற பெற்றவர்கள். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மை பிள்ளையாக மாற்றியிருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களை குறித்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலை ஆராதனையில் ஒன்றை தேவன் நமக்கு சொல்லுகிறார். அவருடைய இரத்தத்தினால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், அவருடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்து, உங்களை குறித்து தாழ்வாகவோ உயர்வாகவோ எதுவும் வேண்டாம். நான் அப்படி செஞ்சுட்டேன், இப்படி பண்ணிட்டேன், எதுவும் வேண்டாம். அவருடைய இரத்தத்தினால் உங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக உங்களை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அது எண்ணினவர்களாக அவரை பார்ப்போமா? ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் மீளாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் மீளாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனா என்னை, விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகும். அவருடைய அன்புக்கு இணையாகுமா? அந்த அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வை
பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று வாயு கல்வாரி காட்சியை முன்பதாக வைத்தவர்களாக விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று வாயுதே விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் உங்க சத்தம் உயரட்டும். மாற்ற விலையாக ஈந்தனரே அவருடைய இரத்தத்தினால் நம்மை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். விலையேற பெற்ற ரத்தம் அவர் அண்டை நம்மை கொண்டு வருகிறது. அவர் அண்டை நம்மை சேர்க்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே அவர் அண்டையில் தைரியத்தோடு வரக்கூடிய கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்து உங்க சத்தம் உயரட்டும். விலையேற பெற்ற எல்லாரும் முழு இதயத்தோடு சொல்லுவோமா? ராஜாக்களாம் லேவியராம் உமக்கென. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ராஜாக்கள் உங்க ஊழியத்துக்கென்று நீ தெரிந்தெடுத்தீரே உமக்கென. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கு. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நண்ப ரத்தம் சிந்தின இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே எல்லா கைகளும் உயர்ந்திருக்கட்டும். கொஞ்ச நேரம் கை வலிச்சாலும் பரவாயில்ல. நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு அல்லேலூயா அல்லேலூயா எனக்காக பலியானீரே. அல்லேலூயா நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. வார்த்தையினால் அல்ல, உங்களுக்காக யாராவது ஜீவனை கொடுக்க முடியுமா? கொடுப்பார்கள். அதை தம்முடைய மனைவியோ கணவனோ பெற்றோரோ ஒருவரும் கொடுக்க மாட்டார்கள். ஒருவரும் கொடுக்க மாட்டாங்க. சொந்த பிள்ளைக்கே கொடுப்பதற்கு ஒருவர் ரெடியா இல்லைன்னா நாம் எல்லாரும் அவரை மறுதலித்து பாவத்திலும் பாவ சேற்றில் இருந்த நமக்கு
அவர் ஜீவனை கொடுத்தாருன்னா அவரை விட நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருக்க முடியுமா? அவரை விட உங்களுக்கு ஆத்தும நேசர் வேற யாராவது இருக்க முடியுமா? இல்லை. இன்றைக்கு சிலுவை அண்டை என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்ற இருதயத்தோடு அவரை பார்த்து சொல்லுவோமா? நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவர். எனக்காக எனக்காக என் ஒருவனுக்காக அடிக்கப்பட்டீரே. நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரே, சிலுவண்டை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சிலுவையின் அண்டையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவன் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்ம சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேடி எங்கனாலும் ஓடலாம். நீ சிலுவை அண்டை வந்தால் இந்த காலை நேரத்தில் நமக்கு சமாதானத்தை தர போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலும் வேலையிலும் எல்லா காரியத்திலும் நம்முடைய இருதயம் இழந்து சந்தோஷத்தை சிலுவை அண்டையில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு கூட சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்க சந்தோஷம் உங்க சிலுவை அண்டை நாங்கள் வருவதனால் வருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்க சபைக்கு இந்த காலை நேரத்தில் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் ஆறுதலை தருகிறார். ஆடே ஆறுதல் மனதில், சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திலை பாரிடுவே. 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவர், உம்முடைய சிலுவைக்காக, நீர் எங்களுக்கு தந்த ஆறுதலுக்காக, பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.